வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். லெட் t from r² to r³ be a linear transformation such that t of 1, 1 equal to 1, 0, 2, t of 2, 3 equal to 1, -1, 4. Determine t. Find t of 2, 5 and t of 8, 11. சொல்யூஷன் போகுமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? t from r² to r³ அதை எடுத்து எழுதியிருக்கேன். t of 1, 1 ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். t of 2, 3 ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டு தான் பேசிஸ் வெக்டார். ஓகேவா? இதை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணுறேன். x, y ஈக்குவல் டு பேசிஸ் வெக்டார் லீனியர் காம்பினேஷன் போட்டாலே அந்த பேசிஸ் வெக்டார் கூட ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ a × 1, 1 ப்ளஸ் b × 2, 3ன்னு எழுதிட்டேன். நான் எங்கேயும் டி கொடுக்கல, டி கொடுக்காம போட்டிருக்கேன். ஓகேவா? டி அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரலாம். இப்போது இதை என்ன ஆகும், இங்கே பாருங்கள், உள்ளே மல்டிப்ளை பண்ணால் a, aன்னு வரும். இது 2b, 3bன்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா a + 2b இங்கே a + 3bன்னு வரும். இதுதான் நம்ம x and y. இதை ஈக்குவேட் பண்ணி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேட்டிங் லைக் டேர்ம்ஸ், அதாவது ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம். ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, a + 2b = x. செகண்ட் டேர்ம் a + 3b = y. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுருக்கேன், இதை 3ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். சப்ராக்டிங் 3 from 2. அப்போ என்ன ஆகும், a இங்கே கேன்சல் ஆகிடும். 3b - 2b வந்து bன்னு வரும். இங்கே y - xன்னு வரும். ஸோ b வந்து y - xன்னு தெரிஞ்சாச்சு. இதை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டால் a கண்டுபிடிச்சிடலாம். a + 2 × b என்னது y - x = x. அதாவது 2y - 2x = x. இப்போது a மட்டும் வேணும்னா இதெல்லாம் இங்கே கொண்டு போயிடலாம். x இருக்குங்க, -2x இங்கே போனால் +2x, +2y இங்கே போனால் -2y. அப்போ a என்ன ஆகும், 3x - 2yன்னு வரும். ஓகேவா? ஸோ கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதை வந்து இந்த கொஸ்டினில் இந்த இதில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷனை அப்படியே சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். பை ப்ராப்பர்ட்டி ஆஃப் லீனியாரிட்டி ஈக்குவேஷன் 1 என்ன ஆகுது, t of x, y = t of அந்த கொடுத்துருந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிக்கும், a × 1, 1 + b × 2, 3. அப்போது t of x, y = a வெளியே வரும் கான்ஸ்டன்ட், a × t of 1, 1 + b × t of 2, 3. இப்போ இந்த a b வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம கண்டுபிடிச்சது a வந்து 3x - 2yன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், b வந்து y - xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ t of x, yன்றது y = இந்த a இருக்கிற இடத்துல 3x - 2y × t of 1, 1 ப்ளஸ் b இருக்கிற இடத்துல y - x × t of 2, 3. இப்போது உங்களுக்கு இந்த இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான் பாருங்கள். t of 1, 1க்கும் 2, 3க்கும் என்ன கொடுத்துருக்காங்க, 102ம் 1 - 1 4ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஆன்சரை இங்கே எழுதுகிறேன். இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இங்கே பாருங்கள். இப்போ 1 டைம் ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது வரும் 1 × 3x - 2y வந்து 3x - 2y, 0 × திஸ் வேல்யூ வந்து 0, 2 × திஸ் வந்து 6x - 4y. முடிஞ்சுதா? இப்போ இந்த y - x அதே மாதிரி உள்ளே கொடுக்கணும். 1 × y - x வந்து y - x, -1 × y - x வந்து x - yன்னு போடுவோம். இங்கே 4 × y - x வந்து 4y - 4x. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு, சிம்பிளிஃபை மட்டும் பண்ணிவிடுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். இப்போது 3x - 2y இது கூட ஆட் பண்ணால் +y - x, அதாவது ஃபஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த மாதிரி வரும் 3x - 2y + y - x. செகண்ட் டேர்மையும் ஆட் பண்ணுறோம். இங்கே 0 இருக்குது, ஸோ இங்கே வந்து +x - y. தேர்ட் டேர்ம் 6x - 4y இருக்குது, இங்கே +4y - 4x இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், 3x - x வந்து 2x, -2y + y வந்து -y. இது x - y அப்படியே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், 6x - 4x வந்து 2x. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். முடிஞ்சுதா? ஸோ இதுதான் t of x, y கண்டுபிடிச்சாச்சாமா. இப்போ கொஸ்டினில் வந்து r² to r³ இங்கே பாருங்கள் 3 டேர்ம் இருக்குது. 2 கமா இடையில இருக்குன்னு அர்த்தம். 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. கொஸ்டினில் பாருங்கள் r² to r³ கொடுத்துருக்கான். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 டேர்ம் இருக்குது, ஆனால் இங்கே 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரி, இப்போ லாஸ்ட்டாக செகண்ட் சப்டிவிஷன் டு ஃபைண்ட் t of 2, 5 and t of 8, 11. நம்ம கண்டுபிடிச்ச t of x, y அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே 2, 5னா எங்கெல்லாம் x வருதோ அங்கே 2, y வருதோ அங்கே 5. இங்கே பாருங்கள், 2 × xக்கு பதிலாக 2 - yக்கு பதிலாக 5, x - y. அப்போ 2 - 5, 2 × x, 2 × 2. இப்போ இது பாருங்கள், 4 - 5, 2 - 5 வந்து -3, 2 × 2 4. அப்போ இது என்ன ஆட் பண்ணால் -1, -3, 4.
இதுதான் என்னுடைய டி ஆஃப் 2, 5 -1, -3, 4. அடுத்து டி ஆஃப் 8, 11 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் 8 and 11 போடணும் இந்த இடத்துல. 2 × 8 -11 இருக்கா. அடுத்து செகண்ட் டேர்ம் x - y 8 - 11. தேர்ட் டேர்ம் வந்து 2x, அப்போ 2 × 8 இதை தான் போட்டிருக்கேன். அப்போ 2 8s are 16 -11. இது 8 - 11 வந்து -3, 2 8s are 16. 16 - 11 வந்து 5, -3 16. ஸோ டி ஆஃப் 8, 11 உடைய ஆன்சர் 5, -3, 16. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் r² இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, r² இருந்து r³ அப்போ வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 எலிமெண்ட் இருக்கும். இங்கே 2 எலிமெண்ட், இங்கே 3 எலிமெண்ட். ஏன்னா இங்கே 2, இங்கே 3. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.